ஒரு நாள் நல்ல கேழ்வரகு தோசை, ஒரு நாள் நல்ல கம்பரிசியில புட்டு, சிகப்பரிசியில அவல்ல புட்டு, அது மாதிரி ஏதாவது ஒரு நிறமிச்சத்துள்ள தானியங்களை காலை உணவுகள் எடுத்துக்கணும். குறைவா நிறைய எடுக்க வேண்டியது காய்கறி, பழங்கள். மதிய உணவுல கீரை, காய், புலால் சாப்பிட்றவங்க மீன், மட்டன் அது மாதிரி எடுத்துக்கிட்டு அரிசி உணவு குறைவா எடுக்கணும். அந்த அரிசியும் நல்ல சிகப்பரிசி, மாப்பிள்ளை சம்மான ஒரு அரிசி, சிவப்பரிசி, லைகோபீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைகோபின் அடங்கிய சிவப்பரிசி. அப்புறம் கருப்பு நிறம் உள்ள கவுனி அரிசி. இந்த மாதிரி அரிசியில அதுல இருந்து சிவப்பு கலர், கருப்பு கலர்லாம் பல உடம்புல ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடிய தன்மை உள்ள விஷயமா கண்டறியப்பட்டிருக்கு. கவுனி அரிசியை பத்திலாம் பல ஆய்வுகள் செய்யறாங்க. பிளாக் ரைஸ்ல இருக்க ஆந்தோசைனின்ஸ் எப்படி புற்று வராமல் தடுக்குது, புற்று நோயாளிகளுக்கு அது பரவாமல் தடுக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சிவப்பரிசியில இருக்க லைகோபின் புராஸ்டேட் கேன்சர் வரைக்கும் அது நல்லா இருக்கு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்ப அதை குறைவா, அந்த கலர்டு ரைஸை குறைவா சாப்பிட்றதையும் வெள்ளை வெளியேன்னு இருக்கணும், மல்லிகைப்பூமா இருக்கணும்னு பார்க்காம நல்ல ரெட் ரைஸ், பிளாக் ரைஸ். இலங்கை தமிழர்கள்லாம் புறக்கன் சாப்பிடுவாங்க. புறக்கன் தான் கேழ்வரகு, சிகப்பரிசி, சம்பா ரைஸ் மிகச்சிறப்பு. அதை மாதிரி எடுத்துக்கணும். நல்ல காய்கறி, கீரைகள் நிறைய எடுக்கணும். மைக்ரோ நியூட்ரியன் கீரையில தான் கிடைக்கும்.